Hello guys, welcome back to my channel SI Beautiful. நாம இன்னைக்கு டேஸ்டியான வான்கோழி கிரேவி எப்படி பண்ணலாம்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வான்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 மணிக்கூர் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை இப்போ தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காவோட கலர் மாறது வரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்ததும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயத்தை பெருசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆயில் எதுவுமே சேர்க்காம குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இதை நம்ம தண்ணி சேர்த்து வேக தான் வைக்க போறோம். அதனால நீங்க இதுல ஆயில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஆல்ரெடி நம்ம 1/2 மணிக்கூர் மசாலா சேர்த்து ஊற வச்சு சிக்கனை இதுல சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். வான்கோழியோட இறைச்சி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால 10 விசில் வர்றது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லாவே வெந்துட்டு. இதை நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்ச மசாலா தான் இது. இந்த மசாலா பேஸ்ட்டை வேக வச்சு சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதும் டேஸ்ட் பாருங்க. உங்களுக்கு உப்பு கம்மியா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல மல்லி இலை சேர்த்துக்கோங்க.
ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிட்டு நம்ம கிரேவிக்கு இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எல்லாமே நல்லா வெடிச்சதும் 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெடியானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால குழம்பு நல்லா அட்ராக்டிவான கலர்ல இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கறதுனால காரமும் அவ்வளவா அதிகமாகாது. நம்ம தாளிச்சு வச்சதை கிரேவியில சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சதை சேர்த்ததும் கிரேவியை இன்னொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சிருங்க. நான் 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்க, நம்மளோட வான்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.